நெட் பிரச்சனை. ஓகே, இப்ப கிளியர். ஓகே, எல்லா இடமும் நெட்வொர்க் தான். ஓகே ஓகே ஓகே, நன்றி சார். பாண்டியண்ணா, நீங்க வெல்கம் இதை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்க. வணக்கம் எல்லாருக்கும். எல்லாருக்கும் வணக்கம் சார். வணக்கம். இதுக்கு முதல்ல உள்ள நெட்வொர்க் எல்லாம் நாங்க பார்த்திருப்போம். யூஎஸ்டிடி தெரிஞ்சாக்கள் எல்லாருக்குமே தெரியும். 100 யூஎஸ்டிடி இன்வெஸ்ட் பண்ணா தினசரி எவ்வளவு வரும்ன்றது ஒரு பிசினஸ் தான். அப்ப அந்த 100 யூஎஸ்டிடில ஆரம்பிக்கிற பயணம் காலப்போக்கில் 500 ஆகி 1000 ஆகி 5000 ஆகி பெருகி கொண்டு போறதுதான் எங்களோட எண்ணம் வருது. இப்படியான கம்பெனியை நாங்க சொல்லலாம் சுருக்கமா என்னன்னு சொன்னா ROI கம்பெனின்னு சொல்றது, அதாவது ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனின்னு சொல்லி. இந்த கம்பெனில வின் பண்ண ஆகணும்னு சொன்னா ஒரு 3 லெவல்ல உள்ள லீடர்ஸ் மட்டும்தான் வின் பண்ணியிருப்பாங்க. மற்ற எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஒன்று கம்பெனி ஸ்டாம் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னு சொன்னா ஒரு நெட்வொர்க் இஷ்யூவால அவ்வளவு பேரும் ஃபெயிலியர் ஆயிருப்பாங்க. அப்ப நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்று சொன்னாலே கான்செப்ட் என்னன்னு எல்லாரும் என்ன எடுத்துக்கொண்டுருக்காங்கன்னு சொன்னா, $100 போடும்போது டெய்லி எனக்கு எவ்வளவு வருமானம் வரும்ன்றதை மட்டும்தான் பாக்குறாங்களே தவிர இது எவ்வளவு நீண்ட நாள் தூரம் பயணிக்கும்ன்றதை பாக்குறது. அப்ப அது மூலமா நாங்களும் எங்களை காசை இழக்கிறதுன்னு மட்டும் இல்லாம எங்களை நம்பி பிசினஸுக்கு வாராகிற காசும் அதுல 100% இழக்கப்படுது. ஸோ அதுக்கு பிறகு டாக்டர் மதிசர் மூலமா கிடைச்சதுதான் இந்த ஹைஃபை ஸ்பேஸ் என்ற கான்செப்ட். அப்ப இந்த கான்செப்டை எடுத்த பிறகு இதுல உள்ள ஆழமான விஷயம் என்னன்னு சொன்னா 100% டொனேஷன் சிஸ்டம். அதுவும் காசு உள்ள நபரா இருந்தாலும் சரி, காசு இல்லாத நபரா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஒரு $50 இதை ஆரம்பிக்கலாம்ன்றதுதான் இதுல உள்ள சிஸ்டம். சோ இந்த அற்புதமான விஷயத்தை பற்றி நம்முடைய கமலண்ணா அவர்கள் பிரசன்டேஷன்லையும் இதுக்குரிய விளக்கங்களையும் வழங்குவார். நன்றி கமலண்ணா, வெல்கம். நன்றி காண்டிபண்ணா, நன்றி. ஓகே, இதுல இன்றைக்கு 22 பேர் வந்திருக்கிறோம். உண்மையிலேயே இந்த விஷயம் உங்கள் ஊடாகத்தான் நிறைய பேருக்கு போப்பது. அந்த வகையில உங்களை எல்லோரையும் வெல்கம் பண்ணி ஒரு விஷயத்த நாங்க கற்க கசடர கற்க கற்றவை கற்றவில் நிற்க அதற்கு தக, அதாவது ஒரு கற்கிற விஷயத்த தெளிவா கற்கணும். அதுல நாங்க தெளிவடைஞ்சா அதை இன்னொரு ஆளுக்கு அழகா சொல்லி கொடுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நின்று பேசலாம் என்ற விஷயம்தான் இதுல நாங்க பார்க்க போறோம். இந்த ஹைஃபைக்குள்ள வந்துட்டோம். இந்த ஹைஃபை என்றது முழுக்க வியாபார நோக்கம் அல்ல, முழுக்க இன்வெஸ்டிங் கம்பெனி அல்ல என்ற அந்த மைண்ட் செட்டோட இதுக்குள்ள வரணும். இருந்தாலும் எங்களுடைய நிறைய பேட்ட மைண்ட் செட் எப்படி என்று சொன்னா, அந்த பழகி போன விஷயங்களை நாடி செல்றது, புதுசா கற்றுக்கொள்றதில்ல. அதனால ஒரு சில மைண்ட் செட்டுகள் மாறி இருக்கும். இன்றைக்கு நம்புறேன் இந்த மீட்டிங் முடிய உங்களுக்கு ஒரு வித்தியாசமான மைண்ட் செட் வருமெண்டு. ஏன்னு சொன்னா, நேற்று ஒரு சிலர் வராத நபர்களுக்குமாக சேர்த்து நேற்று பார்த்த விஷயத்த கொஞ்சம் வேகமா பார்த்துட்டு இன்றைக்கு ஒரு பவர்ஃபுல் விஷயம் உண்ட மற்ற வாய்ப்புகளுக்கும் இந்த வாய்ப்புக்கும் என்ன வித்தியாசம் என்ற ஒரு பவர்ஃபுல் விஷயத்தை பார்க்க போறோம். நான் இந்த ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். காண்டியன்னா நீங்க வாராக்களை அன்மியூட் கொடுத்து கொள்ளுங்க. ஓகே, நான் பாக்குறேன். நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே, நன்றி. ரைட், இந்த விஷயம் நேற்று பார்த்த விஷயம், இந்த சிஸ்டம் உங்களுக்கு விளங்குதா? இதுல நான் ஃபுல் பிரசன்டேஷன் தர விரும்பல. அது இரவு 8 மணிக்கு பிளான் இருக்குது, அதுல போய் பார்க்கலாம். ஏன்னு சொன்னா இதுல ஆல்ரெடி பயணிச்சு கொண்டிருக்கிற நபர்களுடைய வாய்ப்பு தான். அந்த வகையில பயணிச்சவங்களுக்கு தெளிவு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். நாங்க இந்த சிஸ்டத்துக்குள்ள உண்மையிலேயே ஒரு டொனேஷன் கொடுப்பனவு $50. அந்த $50 நாங்க கொடுத்தா அது எத்தனையோ மடங்காக எங்களுக்கு திருப்பி கிடைக்கும் என்ற ஒரே மைண்ட் செட்டோட இதுக்குள்ள வரணும் முதல்ல. அப்ப இது இன்வெஸ்ட் பண்ற இல்ல, இது எங்கேயும் கூட முதலீடு செய்யற இல்ல, வியாபாரத்துக்கு போட்டு பங்கு எடுக்கிற இல்ல,
எதுவுமே இல்லை, ஒரு டொனேஷன். இதுதான் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், டொனேஷன் மைண்ட் செட். இந்த $50 நாங்க கொடுத்து நாங்க ஒரு 5 பேர், நீங்க ஒரு 5 பேர் வாய்ப்பை கொடுக்கணும். இதுதான் இதுல கன்செப்ட், சுருக்கமான கன்செப்ட். உங்களுக்கு சமுதாயத்துல பாசம் அதிகம், நிறைய சமுதாய பற்றி என்று சொன்னா நீங்க எத்தனை பேருக்கும் இந்த அழகிய வாய்ப்பை கொடுக்கலாம். நீங்க பெற்றுக்கொண்ட இன்பத்தை நிறைய பேருக்கு கொடுக்கலாம். அதுக்கு தடை என்னன்னு சொன்னா எங்களுக்கு இந்த வாய்ப்பை சரியா விளங்கி கொள்ளாத ஒரு விஷயம்தான். இது என்னன்னு தெரிஞ்சாதான் நாங்க இன்னொரு ஆளுக்கு கொடுக்கலாம். கையில கிடக்கிறது உப்புக்கல்லா வைரக்கல்லாண்டு நிறைய பேருக்கு தெரியல. வைரக்கல் என்று சொல்லியக்குள்ள அதுல மதிப்பு எப்படி இருக்கும் என்று சொல்லி அப்பதான் அவங்களுக்கு விளங்கும். ஆனா இது நிச்சயமா வைரத்தை விட மதிப்பான விஷயம். இதை நீங்க பார்க்கும்பொழுது உங்களுக்கு விளங்கும். இதுல இந்த கலர் படம், அதாவது 3 லெவல், இந்த 3 லெவல்ல உள்ள கலர் படம், இதை நீங்க சரியா விளங்கினா சிஸ்டத்துல உங்களுக்கு குழப்பமே வராது. ABCDE, அதாவது யூ என்ற நீங்க 5 நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. ABCDE, அந்த 5 பேரோட நீங்க சேர்ந்து அடுத்த 5 பேருக்கு வாய்ப்பு கொடுக்க உதவி செய்யறீங்க. அதுக்கு கீழே 5 25 வரும். இப்ப இந்த மேலே இருக்கிற நீங்களும் இந்த 5 பேரும் இந்த 25 பேரும் சேர்ந்து அடுத்த லெவலை கம்ப்ளீட் பண்றீங்க, 125. இதுதான் இதுல சிஸ்டம், ஒற்றுமையின் பலம். இந்த 3 லெவலை கம்ப்ளீட் பண்ணிக்க இந்த 155 பொசிஷன், 155 ஐடி என்று எடுத்துக்கொள்ளலாம், 155 பொசிஷன் என்று எடுத்துக்கொள்ளலாம், 155 நபர் என்று எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு விளங்கியவாறு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 155 ஐடி என்றது இந்த 3 லெவலை கம்ப்ளீட் பண்ற விஷயம். இந்த 3 லெவலை கம்ப்ளீட் பண்றது phase 1 என்ற ஒரு செக்ஷனை மட்டும் நான் கதைக்கிறேன். இந்த phase 1ல இந்த 3 லெவலை கம்ப்ளீட் பண்ணிக்க உங்களுக்கு இந்த சிவப்பு கலர்ல இருக்கிற அவ்வளவுமே உங்களுக்கு நேரடியா காசுக்கு வந்துடும், அதாவது உங்களோட வாலெட்டுக்கு வந்துடும். 50 பொசிஷன், இந்த மற்ற கலர்ஸ்ல இருக்கிற 50 பொசிஷனும் சமூகத்துக்கு சேவை செய்ய போதும். அப்ப நீங்க டோட்டலா இந்த முதல் லெவல்ல போடுற 5 நபர்களுக்கு உங்களுக்கு $2.5 5 வீதம் மெட்ரிக் டொனேஷன் ஆகும். இன்வைட் டொனேஷன் $10 உங்களுக்கு கிடைக்கும், அது வேற செக்ஷன், அதைத்தான் நாங்க திருப்ப பார்க்க போறோம். இந்த மெட்ரிக் டொனேஷன் என்று பார்த்தா $2.5 5 பேருக்கும் $12.5 வரும். அதே மாதிரி செகண்ட் லெவல்ல 25 பொசிஷனுக்கும் $12.5 படி தர 25 $312. மூன்றாவது லெவல்ல 125 பொசிஷன், 125 ஐடி, அந்த 125க்கும் ஒவ்வொன்றுக்கும் $25 படி 125 பெருக்கல் 25 $3125. இதுதான் உங்களோட சிம்பிள் செக்ஷன். இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்க உங்களுக்கு சிவப்பு கலர்ல இருக்கிற அந்த 105 உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் $50 கொடுத்ததுக்காக உங்களுக்கு திருப்ப கிடைக்குது. 105 போக 50 பொசிஷன் அது சமூகத்துக்கு போகுது. அப்ப இந்த 105லயும் உங்களுக்கு எவ்வளவு வரும்னு கேட்டா $2325 வரும். இந்த 50 பொசிஷன்ல எவ்வளவு காசு சமூகத்துக்கு எப்படி ஹெல்ப் பண்ணு விளங்கினா சரி. இந்த ஏக்கு கீழே இருக்கிற 5, சிக்கு கீழே இருக்கிற 5 மஞ்சள் கலர், இது ரெண்டும் பேபார் வாலெட் என்ற வாலெட்டுக்கு போகும். இந்த வாலெட்டுக்குரிய காசு நீங்க யாராவது புது நபர்களுக்கு ஐடியை அடிச்சு கொடுத்து அல்லது வாய்ப்பை கொடுத்து அந்த வருகின்ற அந்த 10 பொசிஷன்ல வர 10 தர $12.5 $125 நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்படி பயன்படுத்துறதால உங்களுக்கு என்ன நடக்கும்னா உங்களோட ரீஃபில் ஆகும். இந்த 3 லெவல் கம்ப்ளீட் பண்றதுக்கு உதவுது. அப்படி உதவிக்குள்ள அந்த குறைஞ்சது 3 ஐடி அடிக்கலாம். $25 போட்டு 3 ஐடி அடிக்க அந்த 3 ஐடியும் இதுல நான் ஆக்டிவா இருக்கிற ஒரு சில நபர்களுக்கு கீழே பிளேஸ்மெண்ட் ஆகும். அப்ப அது சமூகத்துக்கு ஹெல்ப் ஆகுது. $50 கொடுத்து வந்தவர் எங்களோட சமூகத்துக்குள்ள வந்துட்டார், அவருக்கு அந்த ஹெல்ப் கிடைக்குது. அதே நேரத்துல இதுல மட்டும் நீங்க சமூகத்துக்கு ஹெல்ப் பண்ண இயலாது, அடுத்த கட்டத்துக்கு போனா உயர் பதவிக்கு போனா இன்னும் சமூகத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம் அடிப்படையில உங்களை அந்த 3வது லெவல்ல
ஒவ்வொரு பாக்ஸும் 5 ஐடியை குறிக்கும். அப்போ முதல் 2 நீல கலர் பாக்ஸும் 10 ஐடி, ஃபர்ஸ்டா வர 10 ஐடி 10 பெருக்கல் 25, தேர்ட் லெவல்ல $25, 10 பெருக்கல் 25 $250 உங்களுக்கு அடுத்த கட்ட உயர்வுக்கு போகுது. அதாவது அப்கிரேட் வாலெட் போய் பேஸ் 2 நாடுது. அந்த பேஸ் 2ல இருந்து எப்படி சமூகத்துக்கு ஹெல்ப் பண்ண போறீங்கன்னு சொன்னா, அதுல இருந்து ஒரு 25 ஐடிய ஒரு 10 பொசிஷன், அந்த பேஸ் 2ல இருந்து ஒரு 10 பொசிஷன் எடுத்து பேஸ் 1க்கு அனுப்பி திருப்பவும் இந்த ரீய ஃபில் பண்றதுக்கு உதவ போகுது. அதுதான் சமூகத்துக்கு ஹெல்ப். திருப்பவும் ஒரு 25 ஐடி இங்க வரப்போகுது. உங்களோட 155 நிரம்புறதுக்கு எத்தனை வழியண்டு பாருங்க. அடுத்தது இந்த 30 ரீஎன்ட்ரி, அதாவது 30 பொசிஷன் இல்ல 15 ரீஎன்ட்ரி. 30 பொசிஷன் சொன்னா ஒவ்வொரு பாக்ஸும் 5, பச்சை கலர்ல 6 பாக்ஸ் இருக்கு. இப்ப 6 தர 5 30 பெருக்கல் 25 $750. $750 எடுத்து உங்களுக்கு நீங்க எப்படி $50 கொடுத்து கையால கொடுத்து இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்தீங்களோ அதே உங்களோட சிஸ்டத்துல வர காசை சிஸ்டமேட்டிக்கா எடுத்து உங்களுக்கு 15 ரீபர்த் ஐடியை உருவாக்கி, அந்த ரீபர்த் ஐடி எப்படி இந்த ரீக்கு ஃபில் ஆகும்னு சொன்னா, ஃபாலோ த ஸ்பான்சர். உங்களோட ரீபர்த் ஐடி நீங்க உங்களோட அப்ளைண்ட அந்த ரீய ஃபில் பண்றதுக்கு போய் பிளேஸ்மெண்ட் ஆகும். அப்ப நீங்க 15 ரீபர்த் ஐடியை கொடுத்தா இது கொடுக்குறதுன்ற பல மடங்கு தார சிஸ்டம். உங்களுக்கு கீழே 5 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறீங்க. இந்த 5 பேருக்கும் ரீபர்த் வரைக்குள்ள ஒரு ஆள்கிட்ட 15 ரீபர்த், இப்ப 5 பேர்கிட்ட 75 ரீபர்த் ஐடி உங்களோட ரீய ஃபில் பண்ண போகுது. நீங்க 15 ரீய அனுப்பி மற்ற சமூகத்துக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கிறீங்க. ஆனா அந்த நன்றி கடனுக்கு உங்களுக்கு 75 ரீபர்த் ஐடி வந்து உங்களோட ரீய ஃபில் பண்ண போகுது. உங்களுக்கு ABCDE இந்த 5 பேர்ட்ட ரீபர்த் ஐடியும் வந்து உங்களோட ரீய ஃபில் பண்ண போகுது. இதுவே நீங்க 10 பேருக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த 10 பேர்ட்ட ரீபர்த் ஐடியும் உங்களை நாடி வரும். 150 ரீபர்த் ஐடி உங்களை நாடி வரும். யோசிச்சு பாருங்க. இதே நீங்க 5 பேருக்கு வாய்ப்பு கொடுக்க முதல் லெவல்ல நீங்க கொடுத்துட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஆளால கிடைக்க போற விஷயம் $10 இன்வைட் டொனேஷனும் $2.5 மெட்ரிக் டொனேஷனும். முதல் லெவல் ஃபில் ஆயிட்டுது. இப்ப நீங்க முயற்சி எடுத்து அடுத்த நபருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறீங்க. 6வது ஆள் 10 பேருக்கும் கொடுக்கலாம், 50 பேருக்கும் கொடுக்கலாம். அது உங்களோட சமூக பொறுப்பை பொறுத்து. அந்த அடுத்த லெவல்ல வந்து 6வது ஆள் வந்து செகண்ட் பிளேஸ்ல பிளேஸ்மெண்ட் ஆவார். அப்போ ஒரே வேலை ரிசல்ட்ஸ் வேற. செகண்ட் பிளேஸ்ல பிளேஸ்மெண்ட் ஆக உங்களுக்கு $12.5 ஒரு $10 வரும். டிரெக்ட் 10 செகண்ட் பிளேஸ்ல பிளேஸ்மெண்ட் ஆகினதால ஒரு $12.5. அப்ப செகண்ட் பிளேஸ்ல பிளேஸ்மெண்ட் ஆகிக்க இதுல ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிற AIDக்கு கீழே தான் வந்து சிஸ்டம் உட்காரும். அதான் விதி. அந்த டைம்ல ஏக்கு வந்து ஒரு $2.5 அவருக்கு ஃபர்ஸ்ட் லெவல் என்று கருதி ஒரு $2.5 அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக சமூகத்துக்கு போயிடும். இப்ப நீங்க செகண்ட் லெவல் ஃபில் ஆகிட்டீங்க. இப்ப நிறைய பேர் செகண்ட் லெவல் ஃபில் ஆகின கட்டத்துல இருக்கிறீங்க. இப்ப ஒரு டிரெக்டா கொடுக்குறீங்க. அந்த டிரெக்ட் வந்து தேர்ட் லெவல்ல உட்காருது. தேர்ட் லெவல்ல இருக்கும்போது உங்களுக்கு தேர்ட் லெவல் கமிஷன் $25 ஒரு $10 உங்களுக்கு டிரெக்ட் கமிஷனும் $35 உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்ப இந்த சிஸ்டத்துல கொடுக்கத்தான் காசு கூடிக்கொண்டு வரும். ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க 5 பேரை கொடுத்துட்டு 2 பேரை கொடுத்துட்டு உட்கார்ந்தீங்கடா வார காசை விட நீங்க சமூகத்துக்கு கொடுக்க அடுத்தடுத்த கட்டம் உங்களுக்கு காசு கூட வரும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா PIF வாலெட் பேபார் வாலெட்ல ஒரு 10 ஐடி $125, அப்கிரேட் வாலெட்ல ஒரு $250, ரீஎன்ட்ரி வாலெட்ல ஒரு $750, 750 250 1000. இந்த தீவார் வாலெட்ல வந்து 125 $1125 தான் நீங்க சமூகத்துக்கு ஹெல்ப் பண்றீங்க. அவங்க இந்த ரீய ஃபில் பண்றதுக்கு பெரிய சப்போர்ட்டிங்கா இருக்கு. அப்ப இந்த 3 லெவலை நாங்க பூர்த்தி செய்ய எங்களுக்கு டோட்டலா $3450 கிடைக்கும். அதுல இந்த 1125 சமூகத்துக்கு போனா உங்களோட பொக்கெட்டுக்கு உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்குமாக உங்களுக்கு கிடைக்க போகுது $2325.
எந்த ஒரு விஷயத்திலையும் நாங்க பயணிச்சிருக்கிறோம். நாங்க கொடுக்கறதால எங்களுக்கு பன்மடங்காக திருப்பி கிடைக்கிற ஒரே விஷயம் இந்த ஹைஃபை தான். நீங்க எவ்வளவுக்கு வாய்ப்புகளை மற்றவர்களுக்கு கொடுக்குறீங்களோ அது பன்மடங்காக பெருகி வரும். எவ்வளவுக்கு நீங்க வேகமா உழைச்சி சமூகத்துக்கு உங்களோட 32% கொடுக்குறீங்களோ அது பல 100 மடங்காக பெருகி உங்களுக்கு திரும்பவே கிடைக்கும். அதுன்ற அருமையை பார்ப்போம். இப்ப நாங்க கனவேர் ஒரு பழக்கமான விஷயம், நம்ம ஒரு காசு போட்டா அது உடனே எங்களுக்கு என்ன கிடைக்கும், இதான் நாங்க கேட்கிற கேள்வி. ஒரு முட்டாள்தனமான கேள்வி. ஏன்னு சொன்னா கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்கான்னு சொல்லுவாங்க. அத மாதிரி நம்ம வீட்டை நித்திர கொண்டு இருக்க எங்கட காசை கொடுத்துட்டு இன்னொருதான் அதுக்கு காசு தாரான்னு சொன்னா அது எப்பவோ ஒரு நாளைக்கு அது நிக்க போகுதுன்ற அர்த்தம். நிலைக்காது. அப்படி நிலைக்காம எத்தனையோ கம்பெனிகள்ல நாங்களும் ஏமாந்துருக்கிறோம். ஆனா இனி தயார் இல்லை, ஒரு நாள் கூட தயார் இல்லை. அந்த வகையில அங்க என்ன டிஃபரெண்ட் உங்களுக்கு விளங்கிட்டேன்னு சொன்னா கண்டிப்பா இந்த ஹைஃபை லெவல் உங்களுக்கு விளங்கும். இப்ப நீங்க வாரீங்க, இதே 155 பேரை 2ஆ பிரியுங்க. 75 80 என்ற ஒரு பைனரி செக்ஷனுக்குள்ள போறீங்க. ஒரு $50 பே பண்றதால உங்களுக்கு பைனரியாக ஒரு $5 கிடைக்கும் வச்சுக்கொண்டா உங்களுக்கு 75க்கு பைனரி வரும். 75க்கு 5 படி $375 கிடைக்கும். $375 ஒரு அன்னளவா 300ஆல பெருக்கினா 1,12,500 உங்களுக்கு கிடைச்சிடும். 155 பேருக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்து இதை வழிநடத்தி கொண்டு போயக்குள்ள உங்களோட டீமால எப்படியாச்சும் 155 பேர் வந்தா உங்களுக்கு கிடைக்க போற காசு 1,12,500. இல்ல இதையும் தாண்டி நீங்க போடுற காசுக்கு ஒவ்வொரு நாளும் காசு தரலாம்னு சொன்னா கூட ஒரு நாளைக்கு 16,000 ரூபாய்க்கு $500 வைத்துக் கொள்ளுவோம். $500 தந்தா ஒரு 3 மாத காலத்துல இந்த சிஸ்டத்தை ஒரு லேசான மனிதர்களால் கூட கம்ப்ளீட் பண்ணிடும். அந்த 3 மாதத்துக்கு உங்களுக்கு உழைக்காம $500 வருதுன்னு சொன்னா உங்களுக்கு அதுல ஒரு 90 நாளுக்கும் $500 படி $4,50,000 சாரி $45,000 $45,000 காசு இதுல கிடைக்க போது. அதாவது 3 மாசத்துக்கும் நீங்க உட்கார்ந்து ஒன்றுமே செய்யாம ஒரு கம்பெனியில கொடுத்துட்டு தார $500 பெருசா மதிச்சு வேணீங்கன்னு சொன்னா $45,000 காசு கிடைக்கும். இந்த $45,000 காசோட இந்த 1,12,500 காசை சேருங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் 45,000, நெட்வொர்க்கால 1,12,500 ரெண்டையும் சேர்த்தா 1,57,500 காசு தான் மேக்சிமம் நீங்க கஷ்டப்பட்டா உழைக்கலாம். அதாவது நீங்க கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர காசையும் அந்த உங்களுக்கு வர டீமாலையும் நீங்க நெட்வொர்க்ல உழைக்கக்கூடிய மேக்சிமம் காசு 1,57,500. ஆனா இதுல என்ன ஒரு கவலைக்குரிய விடயம் என்று சொன்னா அந்த 125 நபரும் க்ளோஸ் முடிஞ்சது ஆட்டம். அந்த உங்களை நம்பி வந்த 125 லாஸ்ட்ல வர அவ்வளவு நபரும் க்ளோஸ். அவங்களுக்கு யார் பதில் சொல்றது? நாங்க ஒரு தடவை முட்டாள்தனமாக தெரியாம பிழை செய்தா அதை தப்புன்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப பிழைய செய்தா அது மன்னிக்க முடியாத குற்றம். அப்ப அந்த குற்றத்தை நீங்க செய்ய போறீங்களா? உங்களுக்கு வந்த நபர்களுக்கு நீங்க உறுதி அளிப்பீங்களா? இந்த காசுக்கு ஒரு காலமும் களங்கம் பெறாது, கம்பெனி ஓடாது என்று உங்களுக்கு உறுதியளிக்க முடியுமா? முடியாது. அப்படிப்பட்ட விஷயத்தை நாடி நாடி ஏன் போய்கொண்டிருக்கிறீங்க? நீங்களும் மற்றவர்களையும் ஜெயிக்க வைக்கிறதா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பவர். அது நாங்க தெரியாம சில கம்பெனிகள்ல பயணிச்சிருக்கலாம். அது ஒரு முறை 2 முறை தவறுகள் ஏற்பட்டிருக்கலாம். இப்ப விஷயம் நாலேஜ் வளர்ந்துட்டோம். 2ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைக்கும் ஏஎல் படிக்கிற பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப நீங்க படிச்ச பிள்ளை உங்களோட தந்தை நெடுக உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி கொண்டிருக்க மாட்டார். ஒரு கட்டத்துல வளரும் மட்டும் சொல்லி சொல்லி திருத்துவார். ஒரு கட்டத்துக்கு பிறகு நீங்களா திருத்தணும். அதுதான் பிள்ளை. அப்ப நீங்க இப்ப வளர்ந்துட்டீங்க. இப்ப நீங்க முட்டாள்தனமா சிந்திக்காதீங்க. இந்த கன்செப்ட் முற்றிலும் தவறு. இப்படிப்பட்ட கம்பெனிகள்ல போய் நீங்களும் மாட்டுப்பட்டு உங்களுக்கு கீழே நிறைய நபர்களையும் க்ளோஸ் பண்ணாதீங்க. இப்ப இதையும் தாண்டி இந்த ஹைபையில என்ன வித்தியாசம் அது தெரியணும் தானே. ஹைபையில என்ன வித்தியாசம்னு சொன்னா அதே 155 பேருக்கு உங்களோட ரீல வரும்பொழுது உங்களுக்கு $3,450 கிடைக்குது. $300 படி பார்த்தா 10,50,000
35,000 ரூபாய் காசு, 10,35,000 ரூபாய் காசு உங்களுக்கு கிடைக்குது. அதுலயும் உங்களுக்கு காசா கையில கிடைக்கிற காசு $2,325 படி $300 பார்த்தா 6,97,500 காசு உங்களுக்கு கையில அந்த ஸ்பொட்ல கிடைக்கும். பழைய கம்பெனில தார அந்த $500 இப்படி நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அந்த விட்ரவல் பட்டனை அமர்த்தினா தான் காசு. நம்பரை நாங்க நிறைய தடவை பார்த்து ஏமாந்து இருக்கிறோம். அண்மையில கூட நிறைய ஏமாற்றங்கள் நடந்திருக்கு. அது நம்பர் உண்மை இல்லை, ஆனா இதுல விழுகிற நம்பர் உண்மை. ஏனென்றால் டிரெக்டா விட்ரவல் பட்டன் இல்லாம எங்களுக்கு அந்த காசு கிடைச்சிடுது. அந்த வகையில அதை விட ஒரு பெரிய பவர்ஃபுல் ஒரு வெற்றி ஒன்று கிடைக்குதுன்னு சொன்னா, அந்த எங்களை நம்பி வார அந்த 155 பேரும், இந்த கடைசி ரயில வார 125 பேரும் ஃபுல் சேஃப்டி. அதை விட ஒரு பவர் இருக்கு. என்னன்னு சொன்னா, ஒரே ஒரு அக்கௌண்டோட நீங்க உங்களுக்கு 15 ரீஎன்ட்ரிய அந்த 155 பேருக்குள்ளேயே 15 ரீபர்த் ஐடிய உங்களுக்கு 15 அக்கௌண்ட உங்களுக்கு தானமா வழங்கி இருக்கு ஹைஃபை. அதை விடவும் ஒரு நன்மை, உங்களுக்கு ஃபேஸ் 2 என்ற அந்தஸ்தை வழங்கி மீண்டும் உழைத்து மீண்டும் மக்களுக்கு கொடுக்க சொல்லி 32% மட்டும் மக்களுக்கு கொடுத்து மிச்சத்தை மீண்டும் எடுங்கன்னு சொல்லி பெரிய ஒரு கிஃப்டை வழங்கி இருக்குது. இத்தனையும் நீங்கள் பயணித்த கம்பெனிகள்ல இருந்தா நீங்க அதுல பயணிக்கலாம். நான் சொன்ன இந்த ஹைஃபை என்ற இந்த ஒரு அளப்பெரிய இந்த கொடையான இந்த பிசினஸ் இந்த வாய்ப்பு அதுல இருந்துன்னு சொன்னா நீங்க கண்டிப்பா பயணிக்கலாம். இந்த விஷயமும் அழிவில்லாத செல்வம், அழிவில்லாத சந்தோஷம், தொடர்ச்சியாக மூவெடுக்கும் போது பெரிய பெரிய வெற்றிகள் உங்களை நாடி வரும். இன்றைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் இது மேலோட்டமா நேற்று பார்த்ததால கொஞ்சம் வேகமா சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கு நாங்க பார்க்க வேண்டிய மெயின் கான்செப்ட் இதுதான். இன்வெஸ்ட் டொனேஷன் 20%, பவர் ஆஃப் கம்பவுண்டிங். இந்த வாய்ப்பில இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவா விளங்கிட்டு என்று சொன்னால் நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் தேவையில்லாத நேரத்தை செலவழிக்க மாட்டீங்க. இதுக்குள்ள வாய்ப்புக்குள்ள வந்தாச்சு. நிறைய நபர்களுக்கு இந்த வாய்ப்பின் தன்மை விளங்க இல்லை, என்ன விஷயம் என்றது விளங்க இல்லை. இந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங் என்ற விஷயம் என்ன என்று விளங்க இல்லை. உலகத்தின் 8வது அதிசயம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன விஷயம், அதாவது மனித மூளைய நாங்கெல்லாம் 5% தான் பயன்படுத்துறோம். எங்களுக்கே இவ்வளவு நுழைச்சண்டா 35% மனித மூளையை பயன்படுத்திய மனிதர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அந்த மனிதன் அவர் சொன்ன விஷயம் உலகத்தின் 8வது அதிசயம் என்பது இந்த கம்பவுண்டிங் என்ற சிஸ்டம். இந்த கம்பவுண்டிங் யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அவ்வளவு பேரும் கோடீஸ்வரர் உறுதி. இதுதான் அவர் சொல்ல வந்த விஷயம். அப்ப இதுல 2 கம்பவுண்டிங் இருக்கு. ஒன்று பணத்தின் மடங்காக வேலை செய்ய போகுது. 2வது மனிதனின் மடங்காக வேலை செய்ய போறான். மனித மனத்தியாளங்கள் அதிகரிக்க போகுது. இந்த 2 கம்பவுண்டிங்கே அடக்கின சிஸ்டம் என்ற ஒரே ஒரு காரணத்தால இந்த விஷயம் எனக்கு 100க்கு 200% பிடித்து கொண்டது. ஏன்னா இந்த பவர் விளங்கிட்டுன்னு சொன்னாலே வேற எதுவும் தேவையில்ல. ஒரே ஒரு ஐடியோட $50 கொடுத்து வாருங்க, வடிவா பார்த்து கொள்ளுங்க. இதை நோட் பண்றதா நோட் பண்ணி கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா இந்த விஷயம் நான் கதைக்கிறது உங்களுக்கு தெளிவா விளங்குதா சார்? ஓகே. இந்த விஷயம் பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னா அழகா பாருங்க, நோட் பண்ணி கொள்ளுங்க. பெரிய ஒரு கணக்கு தான் வரப்போகுது. ஒரு ஐடி $50 கொடுத்து ஒரு ஆள் வாரார். நீங்க ஒரு ஆளுக்கு வாய்ப்பை கொடுக்குறீங்க. கொடுக்கறதால அவர்கிட்ட இருந்து ஒரு $10 வருது உங்களுக்கு. அவர் அந்த பயணத்தை முடிக்கக்குள்ள அந்த 3 லெவல முடிக்க அவருக்கு 15 ரீபர்த் ஐடி வருது. இப்ப 15 தடவையும் உங்களுக்கு $10 வருது. அதுக்கு பிறகு நின்றுடுமாண்டு பார்த்தா இல்ல, அந்த 15 ரீபர்த் ஐடியும் மீண்டும் 15 ரீபர்த் ஐடியை உருவாக்குது. அப்ப 225 ரீபர்த் ஐடி வருது. 225 ரீபர்த் ஐடிக்கும் திரும்ப $10 கிடைக்குது. அந்த 225 ரீபர்த் ஐடியும் முடிஞ்சிருமான்னு பார்த்தா இல்ல,
அதுக்கும் ஒவ்வொரு 15 ஐடியை உருவாக்குது. இப்ப 3375 ரீபர்த் ஐடி வருது. ஒரு ஐடிக்கு ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு திரும்ப 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 $10 குவிந்த வண்ணம் இருக்க போது. இதே ஐடி நீங்க வாய்ப்பு கொடுத்த ஒருவருக்கு வரும்போது என்ன அதிசயம் என்று சொன்னா, அந்த ஐடி எங்க போய் உட்காருது. அந்த ஐடி ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணி செகண்ட் லெவல்ல பயணிச்சு கொண்டு கேட்க உங்களுக்கு அந்த வந்த 5 பேர்ல ஒரு ஆள் ரீபர்த் என்ட்ரி ஆகி வாரார். அவற்ற ஐடி ஃபர்ஸ்ட் லெவல்ல இடமிருந்து இருந்தா உங்களுக்கு 10ஓட சேர்த்து ஒரு $2.5 வரும். அதுவே நீங்க கொஞ்சம் பாஸ்டான ஆளண்டா செகண்ட் லெவல்ல அவர் இருந்துட்டாருன்னு சொன்னா, அந்த ஐடி ரீபர்த் இருந்துட்டாருன்னு சொன்னா உங்களுக்கு $10ஓட $12.5 கிடைக்கும். இதுவே நீங்க பயங்கர வேகமான ஆள் ஆக்டிவான ஆளுன்னு சொன்னா, இப்ப செகண்ட் லெவல்ல பூர்த்தி ஆகிட்டீங்க, தேர்ட் லெவல்ல மட்டும்தான் இடம் இருக்குன்னு சொன்னா, உங்களுக்கு வந்தவர்கள ரீபர்த் ஐடி தேர்ட் லெவல்ல உட்கார உங்களுக்கு 25+10 ரகசியம். நான் சொல்ற விஷயம் ரகசியம். 25+10 இப்போ ஒரு ரீபர்த் ஐடியால உங்களுக்கு 10 மட்டும் கிடைக்க போறதில்ல, $35 கிடைக்க போகுது. நீங்க உங்களுடைய ரீபர்த் அப்ளைனுக்கு 15 ஐடி தான் போய் ஹெல்ப் பண்ண போது. அதே மாதிரி உங்களுக்கு நீங்க 10 பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தா 150 ரீபர்த் ஐடிக்கும் எங்கெங்க உட்காருதோ அந்த டைரக்ட் கமிஷனும் லெவல் கமிஷனும் அந்த $10 டைரக்ட் கமிஷனும் உங்களுக்கு கொட்டி பெரிய ஒரு இம்பேக்ட தரும். இந்த வாய்ப்பு நீங்க யோசிச்சு பாருங்க. இதுல மட்டுமா இந்த கம்பவுண்டிங் இருக்கண்டா? இல்ல, அழகா பாருங்க. இப்ப நீங்க பேஸ் 1ல மட்டும்தான் உங்களுக்கு 15 ரீபர்த் ஐடி கிடைக்க போது. அதுவே அந்த நபர்ற ஒரு ஐடி பேஸ் 2க்கு போயிட்டு வச்சுக்கொண்டா, பேஸ் 2ல ஒரு ஐடிக்கு $50 ஒரே வாய்ப்பு. பேஸ் 1ல நிறைய பணங்களை கொட்டி தந்துட்டாரு, இப்ப பேஸ் 2க்கு போறாரு. இப்ப பேஸ் 2ல ஒரே ஒரு ஐடி $50 உங்களுக்கு கிடைக்குது. பேஸ் 2ல அப்கிரேட் வாலெட்ல $250 படி 10 தரம் ஐடி எடுக்கும், 10 தரம் அப்கிரேட் ஐடி எடுக்கும். 10 தரமும் உங்களுக்கு $50 கிடைக்க போகுது. அதை விட அந்த இடத்தை இருந்து திருப்பி 25 ரீஎன்ட்ரி ஐடி உருவாகி பேஸ் 2ல இருந்து வர ரீஎன்ட்ரிக்கும் உங்களுக்கு $10 கிடைக்க போகுது. அதே மாதிரி பேஸ் 3க்கு போயில அங்கேயும் $1250. அதுல ஒரு தடவை வரைக்கு $250 நீங்க வாய்ப்பு கொடுத்தவர. அதே விஷயம் 10 ஐடி எடுக்கும் போது உங்களுக்கு $1250க்கு $250 படி 10 ஐடிக்கும் $2500 உங்களுக்கு கிடைக்க போது. இந்த பேஸ் 3ஆல மட்டும் $2500 ஒரே ஒரு ஐடி அப்டேட் பண்றதால. இப்ப வடிவா கணக்க பார்த்து கொள்ளுங்க. பேஸ் 4க்கு போறீங்க, பேஸ் 5க்கு போறீங்க. பேஸ் 5ல ஒரு ஐடி, அதாவது நீங்க அறிமுகப்படுத்தின ஒரு ஆளு பேஸ் 5க்கு போயிட்டாரு. இப்ப அவரால உங்களுக்கு $6250 ஒரு ஐடியால கிடைக்க போது, ஒரு அப்டேட்டால கிடைக்க போது. அந்த ஒரு ஐடின்ற ஒரு அப்டேட்டால இப்ப 10 அப்டேட் அதுல நடக்க போது. 10 அப்டேட் சொன்னால் உங்களுக்கு 6250 தர 10 ஒரு நபர்கிட்ட ஒரு ஐடியால, ஒரு நபர்கிட்ட 15 ஐடியால அப்படி நடக்க போகுது. ஒரு நபர்கிட்ட 225 ஐடியால அப்படி நடக்க போகுது. ஒரு நபர்கிட்ட 3375 ஐடியும் பேஸ் 5க்கு போய் ஒவ்வொன்றும் 10 உருவாக்கி தரப்போகுது. இவ்வளவு வாய்ப்புகளும் உங்களுக்கு, இவ்வளவு கமிஷன்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க என்ன செய்திருக்கிறீங்கன்னு சொன்னா, இந்த நல்ல விஷயத்த ஒரு அளவுக்கு சொல்லி இருக்கிறீங்க. ஒரே ஒரு $50 போட்டு இந்த நல்ல விஷயம் மூலம் திரும்ப 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 ஜெனரேட் ஆகுற அந்த இன்வைட் டொனேஷன் பவர் தெரியாம தான் இன்வைட் பண்ணாம ஆக்கள் இருக்கிறாங்க. யாரையெல்லாம் நீங்க இன்வைட் பண்றீங்களோ, அவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறீங்களோ, அவங்களால
அவங்களும் நல்லா வருவாங்க. ஏனென்றா இதேதான் அவங்களுக்கு நடக்க போதும், அவங்களுக்குள்ள டீம் பரையக்குள்ள. அதே நேரத்துல அந்த ஒருக்கா நீங்க அந்த நல்ல விஷயத்த கொடுத்ததுக்காக உங்களுக்கு கம்பவுண்டிங் பவர், எண்ணற்ற பவர் இதுல வந்து கொண்டு இருக்கு. இதுல பேஸ் 1ல 15 ரீபர்த் ஐடி, பேஸ் 2ல ஒரு 25 ரீபர்த் ஐடி எங்க வரப்போகுது? பேஸ் 1க்கு. பேஸ் 3ல ஒரு 125 ரீபர்த் ஐடி பேஸ் 1க்கு வரப்போகுது. பேஸ் 4ல ஒரு 625 ரீபர்த் ஐடி பேஸ் 1க்கு வரப்போகுது. பேஸ் 5ல ஒரு 3125 ஐடி பேஸ் 1 நோக்கி வரப்போகுது. இப்ப பேஸ் 1 நோக்கி வரைக்குள்ள இந்த இவ்வளத்தையும் கூட்டினீங்கன்னா 3900 ஐடி வரும். இந்த 3900 ஐடியும் உங்களுக்கு பேஸ் 1ல வரும். அதே நேரத்துல இந்த 3900 தர $10 ஒருவரை இன்வைட் பண்றதால அந்த ஒரு ஐடியின் பயணத்துல உங்களுக்கு கிடைக்கிற அந்த ரிசல்ட்ஸ், ஒரு ஐடியின் பயணத்துல உங்களுக்கு கிடைக்கிற அந்த கொடுப்பனவு 3900 ரீபர்த் ஐடி பேஸ் 1ல வரும்பொழுது கிடைக்கிற $10 பிளஸ் பொசிஷன். எந்த லெவல்? அது 2.5 இருக்கலாம், 12.5 இருக்கலாம், 25 இருக்கலாம். இவ்வளவு கிடைக்க போகுது. அன்னளவா இந்த லெவலை விடுவோம். $10 பார்த்தா ஒரே ஒரு நபருக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கறதால 3900 தர 10 $39,000 ஸ்ரீலங்கா காசுக்கு 1,20,00,000 பேஸ் 1ல வார ஐடியால மட்டும், ஒரு ஐடியால மட்டும். இப்ப 1,20,00,000 மாத்தி பெருக்கி பாருங்க. அந்த 15 225 3375 ஐடியும் இந்த ஒவ்வொரு 5 பேசையும் அடைய போதும். அவ்வளவு ஐடியாலையும் இந்த 1 கோடியை பெருக்கி பாருங்க. உங்களுக்கு கணக்கு கூட கால்குலேட்டர்லயே இடம் இல்லை. இதெல்லாம் நடக்கும் போது மிராக்கள் ஒன்று நடக்கும். இந்த மிராக்கள் பவரை விளங்கினாக்க இந்த ஹைபைய நேசிக்கிறாங்க, இந்த ஹைபைய நேசிக்கிறாங்க. அதே நேரத்துல இத சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த கம்பவுண்டிங்ன்றதே பெரிய ஒரு விஷயம் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. அதை ஆராய்ச்சி பண்ணதான் அது தெரியுது. இப்ப நான் சொன்னது முழுக்க பேஸ் 1க்கு வர ஐடியை பற்றியும், பேஸ் 1ல அந்த ஐடியின் கம்பவுண்டிங்கை பற்றியும், அதால வர கமிஷனை மட்டும். இதுவே பேஸ் 2ல வர 10 ஐடிக்கு வார அப்டேட்டுக்கு வர கமிஷன், 10 ஐடியின் இன்வெஸ்ட் டொனேஷன், பேஸ் 3ல, பேஸ் 4ல, பேஸ் 5ல ஒவ்வொரு அப்டேட் ஆகிற 10 ஐடியின் கமிஷன் உங்களுக்கு வரும் பொழுது உங்கள்கிட்ட இதை விட உங்கள்கிட்ட ஒவ்வொருத்தையும் 5-10 ஐடி இருக்கு. எல்லாமே ஒருக்கா கணக்கு போட்டு பாருங்க. உண்மையிலேயே இந்த மிராக்கள் விளங்காமத்தான் இந்த சிஸ்டத்தை நார்மலா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. எங்கட மைண்ட் செட்டை மாத்தணும். என்னன்னு சொன்னா உடனே கிடைக்கிற விஷயத்தை தான் பாக்குறாங்க. உடனே கிடைக்கிற விஷயம் ஒரு மனிதன் யோசிச்சிருந்தா எல்லாருமே அரிசி கடையில வேண்டி சமைச்சு சாப்பிடலாம். எல்லாருமே காசு இருந்தா கடையில வேண்டலாம். ஆனா அந்த கடையில வேண்ட அரிசிய 3 மாதம் 4 மாதம் வெயிட் பண்ணி ஒருதான் வெள்ளாம விளைவிக்காம அந்த அரிசியை நாங்க வேண்டியலுமா? வேண்டியலாது. ஏன்னு சொன்னா அவன் அந்த வெள்ளாமைய காத்திருந்து விளைவிச்சு எத்தனையோ நாள் உடல் உழைப்ப கொடுத்து நித்திர முழிச்சு பாதுகாத்து தான் எங்களுக்கு அரிசியா வருது. எங்கட மைண்ட் செட் என்னன்னா வெள்ளாம செய்ய தேவையில்ல, அரிசி காசு இருந்தா அரிசி வேண்டலாம், காசை போட்டா காசு வரும். இந்த கன்செப்டே முதல் தவறு. நீங்க ஒரு மனித மூளை உள்ள மனுஷர்கள், புத்திசாலிகள். உங்களுக்கு நான் வயசுல குறைஞ்சனா அறிவுரை சொல்லக்கூடாது. இது எனக்கு பட்ட அனுபவத்தை நான் சொல்றேன். தயவு செய்து உடனே கிடைக்கிற எந்த விஷயமும் எங்களுக்கு அது பொய், அது ஏமாற்றம். உங்களுக்கு ஒரு கம்பெனியில முகம் தெரியாத நபர்கள்ட்ட காசை கொடுக்குறீங்க. அது கம்பெனி என்றா என்னன்னு தெரியாது, சிஸ்டம் என்றா என்னன்னு தெரியாது. சும்மா இருக்க காசு வரும். அந்த ஒரே கன்செப்ட சொன்ன உடனே 1 லட்சம் என்றாலும் உடனே கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு காத்திருக்கிறீங்க. உங்களுக்கு வந்த உடனே திருப்ப இன்னொரு லட்சத்தை போட சொல்லுவான், போடுறீங்க. நல்லா வருதுன்ட்டு 10 லட்சத்தை காணிய பூமியை வித்து அடைய வச்சு போடுவீங்க. அவன் சுருட்டிட்டு போடுவான். பொய்யண்டு தெரிஞ்சு மாறுறீங்க. ஒரு அழகான விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அந்த மின்மினி பூச்சி பட்டாம்பூச்சி எல்லாம் வெளிச்சம் நினைச்சு அதுல போய்
தானே சாகும், தானே பட்டு 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 செத்துரும். அப்படித்தான் எங்கட மனிதர்கள் இருக்கிறாங்க. கவலையா இருக்கு. நீங்க சரியான விஷயத்த எடுங்க. சரியான விஷயம் கையில இருக்கு. ஹைஃபை, இந்த ஹைஃபைல யாருக்குமே தோல்வி இல்லை. இந்த கம்பவுண்டிங்கிற பவர் மட்டும், நீங்க இந்த சிஸ்டம் அது இது எல்லாம் விடுங்க, இந்த கம்பவுண்டிங்கிற பவர் மட்டும் உங்களுக்கு விளங்கிட்டேன்னு சொன்னா நீங்க ஒருத்தருக்கா வாய்ப்பு கொடுப்பீங்க. நான் டார்கெட் பண்ணியிருக்கிறேன், ஆக குறைஞ்சது 100 பேருக்கு நான் வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி 100 பேருக்கு வாய்ப்பு கொடுக்க நான் டார்கெட் பண்ணியிருக்கேன். என்னால 100 பேருக்கு வாய்ப்பு கொடுக்க இயலும்னு சொன்னா உங்களால ஒவ்வொருத்தராலையும் 10 பேருக்கு வாய்ப்பு கொடுக்க இயலாதா? பொய்யான விஷயத்த கதைக்கத்தானே பயப்படணும். உண்மையை கதைக்கிறதுக்கு ஏன் பயப்படணும்? நல்ல விஷயத்த கதைக்கிறதுக்கு ஏன் பயப்படணும்? நல்ல விஷயத்த எடுத்து சொல்றதுக்கு ஏன் பயப்படணும்? அதுக்கு எல்லாத்துக்கும் எங்க இருந்து பவர் கிடைக்கும்னு சொன்னா சூம் மீட்டிங், சூம் மீட்டிங், சூம் மீட்டிங். இந்த சூம் மீட்டிங்குக்கு நீங்க வரலன்னு சொன்னா இந்த நாலேஜ் அடிச்சு போட்டாலும் வராது, இந்த நாலேஜ் கிடைக்காது. எந்த ஒரு மனிதன் தொடர்ந்து சூம் மீட்டிங் போறானோ அவனுக்கு நாலேஜ் கிடைக்கும். இது ஒரு புதையல். நான் சொன்னது கூட அந்த புதையல் ஒரு பகுதி. ஏனென்றா நான் இன்னும் உலகத்துல எல்லாருக்கும் பொறுமதியான ஒரு ஆள் இருக்கிறாரு கராத்தேல, புருஸ்லி. அவற்றை வேகம் அப்படின்னு சொன்னா ஒரு மலத்துளி பூமியில விழுந்து அடுத்த மலத்துளி விழுகிற நேரம், ஒரு மின்னிட்ட நேரம், அதுக்குள்ள 7 தடவை பஞ்ச் பண்ணுவாராம். அவ்வளவு வேகமான ஒரு மனிதர். அவர் சொன்ன விஷயம் என்ன சொன்னா, நான் இப்பவும் மாணவன். அதுதான் அவர் அந்த இடத்துக்கு உயர வச்சிருக்கு. நாங்க முற்றும் தெரிந்தவர்கள் யாருமே இல்லை, கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் உழைப்பு வார விஷயம், நல்ல விஷயம், ஆட்களுக்கு நிறைய பேரை காப்பாற்ற போற விஷயம். ஒரு நாளைக்கு 2 Zoom 3 Zoom அட்டென்ட் பண்றதுல என்ன தவறு? தேவையில்லாத டைம் தானே நாங்க வேஸ்ட் பண்றோம். பேஸ்புக், யூடியூப், அது இது 4 அனுபவம் இல்லாத ஒரு விஷயம் தெரியாதோட கதைக்கிறது, அங்க டைம் செலவழிக்கிறது, இங்க டைம் செலவழிக்கிறது. இது நமக்கு என்ன முன்னேற்றத்தை தரும்? ஒன்றும் தராது. அப்ப தேவையான விஷயத்துக்கு நாங்க முன்னேற்றத்துக்கு ஒரு 2 Zoom மீட்டிங் ஒரு நாளைக்கு பார்க்க முடியலன்னு சொன்னா எப்படி நாலேஜ் வரும்? எப்படி மற்றவர்களுக்கு கொடுக்குறது? இன்றைக்கு இதுல பிரமிக்கக்கூடிய விஷயம், இதுல குணாசர் நிறைய இந்தியால இருந்து இன்றைக்கு அங்க ப்ரோக்ராம் நடக்கிறதால இதுல வரல. உண்மையிலேயே அவங்க எல்லாம் Zoom மீட்டிங் செய்கிறார்களா இருந்து இந்த Zoomக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா பாராட்டுக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னா, அவங்க ஏதாவது ஒரு விஷயம், இதுல ஒரு சின்ன விஷயம் எங்களுக்கு தெரியாத விஷயம் இருக்குமா என்று சொல்லி வந்திருக்கிறாங்க. இதுதான் அறிவு. இந்த அறிவு யார்கிட்ட இருக்கோ கண்டிப்பாக அவங்க வளர்ந்து கொண்டே போவாங்க. அதை விட டீமுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். எனக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, எங்களோட ஹைஃபைன்ற நிகழ்வு நடக்குதா, அதுல நானும் ஒரு ஆளு, நானும் ஒரு சமூக தொண்டர், நான் அதுல போகணும் என்று சொல்லி அந்த வாய்ப்புக்குள்ள போறாங்க. அந்த மைண்ட் செட் உள்ள அனைவருக்குமே இதுல வெற்றி கிடைக்கும். இது பெரிய விஷயம் கிடையாது, கற்றுக்கொண்டு பயணிக்கலாம். இந்த கம்பவுண்டிங் பவர் உங்களுக்கு விளங்கி இருந்தா வேற ஒன்றுமே தேவையில்லை. இந்த கம்பவுண்டிங் பவரை அழகா விளங்கி கொள்ளுங்க. சார் தாண்டியாண்ணா, வணக்கம். வாய்ஸ் கேக்குதா? கேக்குதா? ஓகே ஓகே. சத்தம் போடாம எல்லாம் இருக்கிற மாதிரி கிடந்துச்சு. ஓகே, நன்றி. உண்மையிலேயே இந்த கம்பவுண்டிங் பவரை விளங்கி கொள்ளுங்க. ஒவ்வொரு சனி ஞாயிறும் உங்களுக்காக நான் உழைக்க தயார். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன். எங்க லீடர் சப்போர்ட் பண்ணுவாங்க. சேர்ந்து பயணிப்போம். இந்த உலகத்தையே மாற்றுவோம். சாதாரண விஷயம் இல்லை இது. இதுல உங்களுக்கு இதை தவிர்த்து ஏதாவது கேள்விகள் அல்லது அனுபவங்கள் பகிர வேண்டி இருந்தா நீங்க கண்டிப்பாக இந்த பகிரலாம். நான் ஸ்கிரீனை கட் பண்றேன். வணக்கம் சார். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம். 1 மினிட் சார், 1 மினிட். ஓகே. இந்த ஸ்கிரீன் கட் ஆகுது இல்ல? ஓகே.
ஓகே, நன்றி. ஓகே, இப்ப உங்களோட பகிர்வுகளை பகிரலாம். ஷியாம் சார், வெல்கம் சார். ஓகே, நன்றி. முதற்கண் இன்றைக்கு இந்த அடுத்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ண கமால் குரூப்புக்கும் அடுத்தது எங்களை இந்தியாவில மெயின் லீடர்ஸ்மாருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமான ஒரு விஷயம், இன்றைக்கு உண்மையா கம்பவுண்டிங் சிஸ்டம் எந்த அளவு பவர்ன்ற விஷயத்த கமால் குரூப் தெளிவா அந்த கம்பவுண்டிங் என்ன மாதிரி நீங்க செய்ய ஆசை சொல்றேன். முதல்ல நம்ம செய்ய வேண்டியது உள்ளுக்குள்ள சரி பண்ணணும். இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு பிரிண்ட் எடுக்க போறேன். கம்ப்யூட்டர் பிரிண்ட் எடுக்கும் போது பிரிண்ட்ல ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஓகே, இன்னைக்கு அங்க மீட்டிங் வாங்கிட்டாங்க. மறுபடியும் கண்ண பிரிண்ட் சொன்னேன், பிரிண்ட் கொடுக்காரு, மறுபடியும் மிஸ்டேக்கா வருதுங்க. ஓகே, அப்ப நாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். மறுபடியும் பிரிண்ட் கொடுத்தா சொன்னேன், மறுபடியும் மிஸ்டேக்கா வருதுங்க. ஓகே, பரவாயில்ல. பிரிண்ட சரி பண்ணணுமா, உள்ள சரி பண்ணணுமா? உள்ள சரி பண்ணணும். மாம்பழ சீசன் ஆரம்பிக்குது. போன வாரம் ஃபுல்லா பண்ருட்டில இருந்தேன். பலாப்பழம் வருது. பலாப்பழமா பழத்தோட சைஸ மாத்தணும் அப்படின்னா உரத்தை எங்க போடணும், தண்ணி எங்க பாய்ச்சணும், கண்ணுக்கு தெரியுதா? கண்ணுக்கு தெரியாத வேலை பார்த்து கண்ணுக்கு தெரியாது நல்லா இருக்கும். அவ்வளவுதான். கண்ணுக்கு தெரியாத வேலை பார்த்து கண்ணுக்கு தெரியலாம் மாறும். இப்ப என் கையில 2 ஐடி வச்சிருக்கேன். ஐயா அப்படியே பின்னாடி கொடுங்க, நீங்க அட்டை கொடுங்க ஜல்தி வேகமா தரோர் அப்படியே கொடுங்க. 1 2 3 4 வாங்குறாங்க. இன்னைக்கு 5. ஐயா சொல்லுங்க, வாங்க சொல்லுங்க. 6 சொல்லுங்க. ஓகே, நாங்க நிறைவு செய்வோம். லைவ் மீட்டிங் வந்தபடியா அப்படியே கண்டினியூ. ஓகே, நன்றி கமலண்ணா. நன்றி. தேங்க்யூ கமல் சார். தேங்க்ஸ். ஓகே.